கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 11:10 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். யோசனையேல் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா, கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுக போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா 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 ஓசனா, சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை, சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா, வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை, ஒளி வீசும் விடி வெளியே ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா, தேடியம்மை காண்பவரே ஆராதனை ஆராதனை, தினத்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவனே, ஓசனா ஓசனா ஓசனா, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பாவங்களை மன்னிப்பவரே ஆராதனை ஆராதனை, ஓசனா உன்னத தேவரே, ஓசனா ஓசனா ஓசனா, உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை, விலை உயர்ந்த மூலைக்கல்லே ஆராதனை ஆராதனை. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலா அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட், மரியா சிஸ்டர் பிரைஸ் லார்ட். ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். 11:10, அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபஸ்தலம் மகிமையா இருக்கும். முதல்ல நான் பார்க்கறது ரூட், வேர். ஈசாயின் வேர், வேருக்கு ரூட். ரசா ரசா ஆர் HIZA, ராசா ராசா ரஹசா. ரைட், இது புதிய ஏற்பாட்டிலிருந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காரு இந்த வேற குறித்து. மத்தி 3வது அதிகாரம் 10வது வசனம், யோவான் ஸ்நானகன் ஒரு வார்த்தை சொல்கிறார், இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் ரசா ரசா வேறு அருகே வைக்கப்பட்டிருக்கும். ஆகையால் கனி கோடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு ஆகும்.
ஆண்டவருடைய எதிர்பார்ப்ப யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். இந்த இஸ்ரேல் மக்கள் தேவன் தெரிந்து கொண்டது கனி கொடுக்கிறதற்கு. அது என்ன கனி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நற்கிரிகளை அவங்க பார்க்கணும், இவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இதெல்லாம் நற்கு. இதே காரியத்தை மத்திய 13வது அதிகாரம் 6வது வசனம் ஒரு ஓமையை சொல்கிறார். மத்திய 13வது அதிகாரம் 6வது வசனம். வேல் ஏறின போதோ தீந்து போயிட்டு, வேர் இல்லாமையினால் உழுது. வேர் ரா இல்லாததுனால உழந்து போயிடுச்சு. இதற்கு இந்த வேர்ங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு ராசாக்கு என்னெல்லாம் ஓமைகள், என்னெல்லாம் அர்த்தங்கள் தான் ஆரிஜின் அப்படின்னு இருக்கு. ஆரிஜினா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய தகப்பனாருடைய அப்பா சாமுவேல் லைசாண்டர், அவர் ஒரு மேஜிஸ்ட்ரேட். அந்த அவர்கிட்ட இருந்து வந்தது தகப்பனார் டாக்டர் ஹெச் லைசாண்டர். அவருடைய சோர்ஸ் ராசா வந்தது நான். என்னுடைய சந்ததியாக வேகமாக டீனா தேவியா, ஸ்டீவ் ஜேடன், எல்லாத்துக்கும் ஒரு வேர் இருந்துச்சு, அது சாமுவேல் லைசாண்டர். அதுபோல இந்த ரூட்டை நம்ம பார்க்கிறோம், சோர்ஸ், ஆரிஜின். இதே காரியத்தை பவுல் ஒரு ஊமையாக விளக்குகிறார். அது என்ன ஊமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 11வது அதிகாரம் 16வது வசனம். பவுல் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதியாக நம்மளாம் காட்டு ஒளிவ மரம், சிம்பிளா சொன்னா காட்டான். ஆனா இந்த காட்டானாகிய நம்மளை நல்ல ஒளிவமாகிய இஸ்ரவேல் மேல இணைக்கிறார். இப்ப இந்த ரூட்டு நல்ல மரத்திலிருந்து வருகிறது. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ரோமர் 11வது அதிகாரம் 16 மேலும் முதற் பலனான மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மாவு முழுவதும் பரிசுத்தம். வேறானது வேறானது பரிசுத்தமா இருந்தால் கிளையும் பரிசுத்தம். நான் அது கிடைக்கிறதா அங்க மேல போய் சேரணும். சில கிளைகளை முறித்து போட்டிருக்க காட்டு ஒளிவ மரமாகிய நீ புறஜாதி இல்லாம அவைகள் இருந்த இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேர், ஒளிவ மரத்தின் வேர் அங்கதான் ரூட்டு. அந்த ரூட்டை தான் நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல இன்னும் சில வசனங்களையும் சேர்ந்து பார்ப்போம். ஒரு எச்சரிப்பின் வசனத்தை நான் உங்களுக்கு காட்டப்படும். எச்சரிப்பின் வசனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். 6, 10. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. பண ஆசை. எலெக்ஷன் ஃபுல் ஸ்விங்ல முடிஞ்சிச்சு. நம்ம ஆரோக்கியராஜ் பிரதர் ரொம்ப பிஸியா இருந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, ஏன்னா அன்னைக்கு துண்டெல்லாம் போட்டிருந்தாரு. இந்த எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு பவர் வர்றதுக்கு காரணம் இதான், பண ஆசை. பண ஆசை எல்லா தீமைக்கும், தீங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு அதனுடைய வேறு இதுதான் சொல்லி ஆண்டவர் கிறிஸ்டல் கிளியராக சொல்லிட்டார். இந்த வேர்ல கசப்பான வேர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. எபிரேயர் 11வது அதிகாரம் 12-15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் முளைத்து, கசப்பான ரசா. ஒரு வார்த்தை நம்ம பார்த்தாச்சு. ரெண்டாவது ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்ட்னா என்னன்றத முத வசனத்தை பார்க்க போயிடும். 11:10 அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நெருக்கம், ஈசாயினர் நிற்கும் ஸ்டாண்ட். நிற்குது. எத்தனையோ காரியங்கள் வந்துட்டு போயிடுச்சு. நிற்கிறது என்னன்னா நசாப், நசாப் ஸ்டாண்ட். NA மேல ஒரு கோடு நசாப், சப் ABB SAB சாப், நசாப் நிற்கும். இந்த நிற்கும் எப்படி இதுல நம்ம பைபிள் இருந்து பார்க்கலாம். இது ஒரு ஹீப்ரு எபிரேய வார்த்தை. யாத்ராகமம் 7வது அதிகாரம் 15வது வசனம். 7, 15.
காலமே, நீ பார்வோனுக்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்திலே நின்று ஸ்டாண்ட். இந்த நின்று இருக்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன கண்டிஷன் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளேஸ் பர்டிகுலர் ஸ்பாட், டிவைன் டெஃபினிட் பர்பஸ். பர்டிகுலர் ஸ்டாப். நீ எங்க போய் நிற்கணும்? நதி. என்ன நதி? பார்வோனுக்கு போ, நைல் நதியில போய் நில்லு, அவன் இருக்கிற இடத்துக்கு நீ வந்துரு, நில்லுக்கு. அப்ப பர்டிகுலர் ஸ்பாட், பர்டிகுலர் பர்பஸ் குள்ளதான் நசாப். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 7வது 37:7. இங்க ஒரு ஓமையாக ஸ்டாண்ட். நான் நிற்க போகிறேன் அப்பா, பார்வோனுக்கு அடுத்த ஸ்டாண்ட்ல நான் நிற்க போகிறேன், நீங்கள்லாம் என்னை குனிந்து வணங்க போகிறீர்கள். அந்த ஸ்டாண்ட். நாம் யோசித்து சொல்ற சகோதரரும் அப்பா அம்மாட்ட, நாம் வயலிலே அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டுகளை சுற்றிலும் வணங்கி நின்றது. வணங்கிக்கிட்டே நிக்குது. என்ன வணங்கிக்கிட்டே நிற்குது. அதான் நசாப். 35:14 ஆதியாகமம் 35:14. அப்பொழுது யாக்கோபு தன்னோடு பேசின ஸ்தலத்திலே ஒரு கல்லை நிறுத்தி, ஸ்டாண்ட், அத ஒரு சிம்பலாக, ஒரு அடையாளமா அந்த இடத்துல நிப்பாட்டிருக்கார். கல்லை நிறுத்தி. சங்கீதம் எடுத்துக்கொள்வோம். எழுபத்தி 8:13. 78:13. தேவனே, உமது வாளி பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது, நம்முடைய பெரியவரை போல பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஸ்டாண்ட். சரி. மூன்றாவதாக சைன். சைன்ங்கிறது ஒரு அடையாளம். ஓட். ஓ மேல ஒரு ஆரோ போட்டிருக்கு. டி. ஓட். ஓ டி. ஓட். ஓட். மார்க். சைன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் அந்த அடையாளத்தை ஆண்டவர் போடுகிறார். எப்படி போடுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது அதிகாரம் 15வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவனும் மேலும் 7 பழி சுமற்றும் சொல்லி அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். அதை பார்த்தாச்சுன்னா இது காயின், யாரும் தொடக்கூடாது. யாத்ராகமம் 12வது அதிகாரம் 13வது வசனத்துல ரத்தத்தை ஒரு அடையாளமாக வைக்கிறார். பாஸ்கா ஆட்டு குட்டியின் ரத்தத்தை வெளியில பூசணும், வீட்டுக்குள்ள நிலை கால்கள் சத்தத்துல பூசணும். அந்த அடையாளத்தை நான் கண்டு சங்கார தூதன் அழிக்காம போயிடுவான். அது ஒரு அடையாளம். அதை நம்ம அப்படின்னு பார்க்கணும். 4வதாக ஒரு வார்த்தை க்ளோரி, மகிமை. மகிமை நம்ம வசனத்திலிருந்து பார்ப்போமா? 11வது அதிகாரம் 10வது வசனம். அக்காலத்திலே அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும். மகிமையா இருக்கிறதுக்கு ட்ரிப், TIP, டிப், TIP. இன்னொரு வார்த்தையும் இருக்கு, பி, அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. ட்ரிப்பராஹ், TIP, அதே ட்ரிப், ஹா, ஏ வார்த்தை சேர்த்து ராஹ், ஏ மேல ஒரு கோடு போட்டிருக்கேன். ட்ரிப்பராஹ், இல்ல ஹாட் லோ இருந்து வரும். ராஹ், ட்ரிப்பராஹ். மகிமைங்கிறதுக்கு என்ன ஒரு க்ளோரி இங்கிலீஷ் இருக்கு. இதுக்கு என்னெல்லாம் வார்த்தை கொஞ்சம் பியூட்டி, அழகு, பியூட்டி,
அழகு, க்ளோரி, பிரைட். யாத்ராகம் 28வது அதிகாரம். அந்த பியூட்டி ட்ரெஸ்ல இருக்கு. ட்ரெஸ் ஒரு அழகு கொடுக்குமா? எஸ். சில ஷார்ட் எல்லாம், டி ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு அழகு. ஒரு சில ஊழியக்காரர்கள், நமக்கெல்லாம் சாதாரண ஆளுங்க, அவங்க அந்த ஸ்டேஜில் நடந்து வருவாங்க. என் தம்பி சொல்றாங்க, இந்த ட்ரெஸ் குறைஞ்சது 1.5 லட்சம் இருக்குண்டாங்க. அது ஒரு பியூட்டி கொடுக்கும். 28வது அதிகாரம் 2வது வசனம். உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுங்க. பரிசுத்த, க்ளோரி, பியூட்டி, பிரைட், ட்ரெஸ், மகிமையின். நான் 2வது சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரேங்கை காட்டுது அல்லது கிரௌனை காட்டுது. ரேங்க், கிரௌன் என்னன்றது உங்களுக்கு வசனத்துல இருந்து காட்டப்படுது. ரேங்க், கிரௌன். கிரௌன் ஆனதுங்க தலையில் இருக்கிற முடி. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 9வது வசனம். உன் தலைக்கு அலங்காரமான முடி. சாதாரண முடி வர அலங்காரமான முடியத்தான் நரை மயிர். இது ஒரு கிரீடமாக பார்க்கிறோம். 16வது அதிகாரம் 31வது வசனம். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிர். நீதியின் வழியில் உண்டாகிற நரைமயிர்னா ஒருத்தர் நீதிமானாகவே வாழ்ந்து மண்டையில சொட்ட பைபிள் இல்லை, எனக்கு வந்துருச்சு, அது குடும்பத்தில் வந்தது. ஆனால் அந்த நரை மயில்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு க்ளோரி. ஒரு வார்த்தையை வாசிச்சுட்டு நம்ம இந்த செய்தியை முடிக்க இருக்கிறோம். ஏசாயா 62வது அதிகாரம் 3வது வசனம். இது மகிமை, க்ளோரி எல்லாமே ஆண்டவருடைய கரத்தில் இருக்கு. நீ நம்மளை பார்த்து சொல்ற, நீ கர்த்தரின் கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்துல ராஜ முடியுமா இருக்கிறாங்க. லாங்குவேஜை பார்த்தாச்சு. இப்ப நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். அக்காலத்திலே அங்கிற ஒரு கரித்திரம். அக்காலத்திலே, இந்த அக்காலத்துல என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆசீர்வாதம், செழிப்பு. 11:1 ஏசாயா. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றி வேர்களிலே எழும்பி செழிக்கா. செழிப்பு. இந்த செழிப்பின் உபதேசம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு டாக்டரின், புதுசாக மக்களால் உண்டாக்கப்பட்ட செழிப்பின் டாக்டரின். நம்ம ஆண்டவர் கோடீஸ்வரன், வானமாவுடைய சிங்காசனம் எல்லாமே ஏன் இதுங்கிறாரு. நீ என்ன கேட்டாலும் அவர் கொடுப்பாருங்கிறது. இது ஒரு ராங் டாக்டர். சரி, இந்த நாள் இப்படிப்பட்ட ஒரு வேர் கொடியில கொடியாய் நிற்கும் பொழுது அதன் பின்னாடி ஆண்டவர் மாத்திரம் நிற்கிறார். 2வது அதிகாரம் ஏசாயா 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா 2:11. நரரின் மேட்டின் மேன் கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷன் வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்நாளில அந்த கொடி வேறு ரூட்டு. மகிமையான ஸ்தாபனத்தில் அவர் இருக்கிறார்னா அவர் மாத்திரம் இருப்பார், எல்லாத்தையும் அழிச்சு விடுவார். All will be destroyed. இந்த வெற்றியின் கொடியை இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆவியானவரை நீங்க பார்க்கலாம். ஏசாயா 59வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கினானா ஒரு ஆளுகையை குறிக்குதுங்க. பிரிட்டிஷர்ஸ், ஆங்கிலேயர்கள் ஒரு காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு, ஒரு காலத்துல எங்களுடைய தேசத்துல சூரியன் மறைவது இல்லை. என்ன அர்த்தம்னா, உலகம் முழுவதும் நாங்க இருக்கிறோம். எந்த தேசத்துல நாங்க இருக்கிறோமோ அங்க சூரியன் இருக்கும் சொன்னவங்க இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்க. நான் சொல்றது, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இங்கிலாந்துல இருக்காங்கன்னா அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்காங்கன்னு எனக்கு தெரியும்.
ஆனா இங்க நம்ம பார்க்கறது அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்திற்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி ஈஸ்ட் வெஸ்ட் திசை தொடங்கி அவருடைய மகிமை ட்ராப் பயப்படுவார்கள். வெல்லும் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரதமாக கொடியேற்றுவார். இந்த கொடியை தான் நம்ம பார்க்கிறோம். இந்த கொடி செழிப்பின் கொடி. அது என்ன அப்படின்னு இதனுடைய ஆழத்தை நீங்க பார்க்கணும்னா 18 வசனத்தை வாசிக்கணும். கர்த்தருக்கு கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். கிரியைக்கு தக்க பலனை அளிப்பார். ஒரு குட்டி சாட்சியை நான் சொல்ல வருகிறேன். என் மகள் டீனா தேவியா, அவங்க ஒரு பிரேயர் குரூப்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மெசேஜ் கொடுப்பாங்க. ஒரு சகோதரி நாகர்கோயில் ஒரு ஆழமான ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. அந்த ஆழமான செய்தியை என் மகள் அது ஏறக்குறைய 3 மணி நேரம் செய்தி கேட்டு அதை அவங்களுடைய பிரேயர்ல அவங்க சொன்னதை அப்படி போட்டாங்க. அவங்களுக்கு அப்படி ஒரு அப்ரிசியேஷன். நம்ம எப்படி அந்த அம்மா சொல்றதை விட நீ அழகா நீ எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிய அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா கிரியலுக்கு தக்க பலன். அவளுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படி அந்த கிரியலுக்கு ஆண்டவர் ரிவார்டு கொடுக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். தம்முடைய சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவர் கிரியலுக்கு தக்க பலனா அவர் கொடுக்கிறார். இது நமக்கு உள்ள ஆசீர்வாதம். ஜாதிகளுக்காக விசாரித்து கேட்பார். இது என்ன வசனத்தை வாசிப்போமா? பதினொன்னு 10. அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் என்னென்ன பார்ப்போம். ஜாதிகள்லாம் இங்க நீங்க புரிந்து கொள்ளணும். புற ஜாதியான நீங்க புரிந்து கொள்ளணும். ஜாதிகள் ஏசாயா 60வது அதிகாரம் 3வது வசனம். ஜாதிகள் உன் வெளிச்சத்திற்கும் ஜாதிகளும் உன் உதிக்கிற உன் ஒளியத்திற்கும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏன்? அந்த ஜாதிகள் அந்த விசாரிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார், உயர்த்தி மகிழ்கிறார். 60:5. அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வம்சத்தில் திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனைகள் உன்னிடத்தில் வரும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் ஆண்டவர் ஒரு கொடியை ஏற்றிட்டார், அதை உயர்த்திட்டார். ஜாதிகள் பேருவாங்க, ஓடி வருவார்கள். ஒரு வசனத்தை பார்ப்போம். 66வது அதிகாரம். இப்ப நான் செகண்ட் பார்ட்டை காமிச்சிட்டு இருக்கேன். 66:12. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை ஜாதிகளின் மகிமை இந்த புறஜாதியார்களாகிய நாம் எப்படி சொல்ல, காட்டு ஒளிவ மரமாயிருந்தோம், வெட்டி நல்ல ஒளிவ மரமாகிய இயேசு கிறிஸ்துவோட பைண்ட் பண்ணி வச்சிட்டார். இப்ப நாம் யாருன்னா கிளைகள். ஆனா அந்த கிளைகள்கிட்ட பிரச்சனை நிலைத்திருக்கணும். அபாயிடு எவ்வளவு நம்ம நிலைத்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வேர்ல இருந்து சாரம் வந்துகிட்டே இருக்கும், அவனுடைய ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். நிறைய வட்ட பிரச்சனை என்னன்னா, திடீர்னு அந்த ஓட்டத்திலிருந்து ஓடி தனியா விடப்படும். சரி, ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவரிடத்திலே பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பிலை வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்களை வைத்து தாளாட்டப்படுவீர்கள். இதெல்லாம் அவர் செய்கிற ஒரு ஆறுதல் கிடைக்கிற ஒரு சில காரியங்கள். இதுக்கு ஈக்குவலா ஒண்ணு கிடையாது. ஆண்டவர் கொடுக்கிற 3 காரியத்துக்கு ஈக்குவலாக வேற ஒரு காரியம் கிடையாது. சரி, 3வதாக என்ன என்ற பார்த்ததை முடிக்கும். ரெஸ்ட், தங்கம். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காகவும் ஜாதியில் விசாரித்து கேட்பார்கள். அவருடைய தாபர ஸ்தலம் மகிமையா இருக்கும்னு சொல்லி தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல தங்கம் இஸ் ரெஸ்ட். அது என்னன்னு பார்ப்போம். ஏசாயா 32வது அதிகாரம் 18. 32:18. என் ஜனம். அப்ப அந்த புறஜாதியர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு என் ஜனம்ங்கிறாரு. அந்த என் ஜனத்துக்கு அவர் என்ன செய்கிறார் ஆசீர்வாதம்னா 32:15. ஏசாயா, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். வானாந்தரம் செழிப்பான வயல்வெளியாக மாறும். அந்த வயல்வெளி மாறி அங்கு நீதி தங்கி இருக்கும்,
அப்பொழுதுதான் 18 வசனம், என் ஜனம் சமாதானமான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் இருக்கும், அமைதியான இடத்திலே தங்கி குடியிருக்கும். பீஸ். நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம்னா சமாதானம். இது அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கிடைக்கும். ஏசாயா 66வது அதிகாரம், தங்கும்னா எங்க தங்கும், என்ன தங்கும். 66:10. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருக்கிற நீங்கள் அவளோட கூட மிகவும் மகிழ்வீர்கள். துக்கம் சந்தோஷம். இது அவர் தங்கம், ரெஸ்ட். அடுத்த ஆசிரியர் எரேமியாட்ட கேட்போம், அவர் என்ன சொல்லுகிறார் சொல்லி. 6வது அதிகாரம் 16வது வசனத்துல எரேமியா 6:16, வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். இளைப்பாறுதல் கிடைக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். இந்த வழியில் தான் நம்ம போகணும், அந்த வழியை மாற்றக்கூடாது. கடைசியாக நமக்கு அதிகமாக தெரிந்த ஒரு வசனம் தங்கும். என்ன தங்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன தங்கும்? இளைப்பாறுதல் தங்கியிருக்கும். ஜெபிச்சு முடிக்குமா? மகா இரக்கமும் கரவேமல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கிளை, ரூட், சோர்ஸ்ல இருந்து வந்த ஆசீர்வாதங்கள் நாங்கள் தியானித்தோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.